எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சரி, கஜகரணம் போட்டாலும் சரி, எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கும். நீதிபதி என்ன செய்யணும்னா, முதல்ல நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய இந்துத்துவா மனதில் கொழுந்து விட்டு எரிகிற அந்த வெறித்தனத்தை அவர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்யலாம். நீதித்துறையிலும் மதவாத வெறி ஆங்காங்கு மேலோங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன். நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்றும் அடுத்து நாங்கள் தான் என்றும் புதிதாக புறப்பட்டு வந்தவர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இயங்குகின்ற அன்பிற்குரிய செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். இன்று உங்களையெல்லாம் நான் சந்திக்க விரும்பியதற்கு காரணம், நான் இப்பொழுது 2026 ஜனவரி 2ஆம் நாள் திருச்சி மாநகரில் உழவர் சந்தையில் தொடங்க இருக்கிற சமத்துவ நடைப்பயணம் குறித்து தலைவர்கள், கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் யார் எங்கே பங்கேற்கிறார்கள், எந்த தேதிகளிலே வாழ்த்துகிறார்கள் என்ற விவரங்களை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு செய்தி ஏடுகளிலே, உங்களுடைய தொலைக்காட்சிகளிலே வந்தால் ஆங்காங்கு அவர்கள் ஆவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதித்தான் நான் இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தேன். இது எனது 10வது நடைப்பயணம். இந்த நடைப்பயணங்களால் என்ன பலன் என்று கேட்டால், மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களிடம் வந்தது. முதலாவது நடைப்பயணம் பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்தில் 108 வைணவ தலங்களில் ஒன்றான தென்திருப்பேரையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம் உள்ளிட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன என்று கேள்வியுற்ற மாத்திரத்தில் நான் அங்கு போனேன். தென்திருப்பேரையில் கோயில் வாசலுக்கு எதிரே 108 பிராமண குடும்பங்கள் வாழ்கின்றன. அந்த குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களும் சகோதரிகளும் பெரியவர்களும் தங்கள் வீட்டிலே ஒரு பொருளோ நகையோ காணாமல் போனால் எவ்வளவு வருத்தப்படுவார்களோ அவ்வளவு வருத்தப்பட்டார்கள். எப்படியாவது இந்த கள்வர்களை பிடித்து அவர்களை தண்டித்து நகையை மகர நடும் குளிக்காதற்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இடைத்தேர்தல் நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் ஏஎல் சுப்பிரமணியம் போட்டியிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்.எம். வீரப்பன் போட்டியிட்டார். அனல் பறந்த ஒரு போர்க்களம் அந்த தேர்தல் களம். அந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரின் தலைமை முகவராகவும் தேர்தல் கள பொறுப்பாளராகவும் டாக்டர் கலைஞர் அவர்களால் நான் அறிவிக்கப்பட்டிருந்தேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் நெல்லை வந்தவுடன் தென்திருப்பேரை கோயிலிலே காணாமல் போயிருக்கிற நகைகளை பற்றி சொன்னேன். கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள், நீங்கள் அந்த கோவிலை உள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்று அந்த மக்கள் அனைவரும் விரும்புகின்றார்கள் என்று சொன்னேன். நான் எந்த வேண்டுகோள் கொடுத்தாலும் அதை மனமாற ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தருகிற வசந்த காலம் அது எனக்கு அந்த காலம். அப்படியானால் போவோம் என்றார். உள்ளே கோயிலுக்குள்ளே போய் அந்த நகைகள் எங்கெங்கே வைக்கப்பட்டிருந்தன என்றெல்லாம் பார்த்துவிட்டு மூலஸ்தானத்துக்கு எதிரே அவர் வந்தபோது அந்த கோயில் குருக்கள் அவர்கள் மற்றெல்லாம் வந்து தலைவருக்கு பரிவட்டம் கட்டினாங்க. பட்டு துணியினால் மாலை போட்டாங்க. வெளியே எல்லாம் ஏராளமாக ஜனங்கள் கூடியிருந்தாங்க. இதற்கு கடுமையாக முயற்சி செய்வோம் என்று சொல்லிவிட்டு போனார். தேர்தல் முடிந்தது. அதில் திமுக கழகம் வெற்றி வாய்ப்பை பெறவில்லை. ஆனால் அறிவித்தபடி அதிலிருந்து ஒரு வாரத்தில் நான் தென்திருப்பேரையிலிருந்து அந்த ஊர் மக்கள், பெண்களாக நிறைய வந்தாங்க,
திருநெல்வேலிக்கு நடைபயணம் மேற்கொண்டேன். அதான் முதல் நடைப்பயணம். நகைகள், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள், கொள்ளையர்கள் பிடிபட்டு நகைகளும் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட்டன. முல்லை பெரியாருக்கு நான் 3 முறை நடைபயணம் போனேன். ஒரு 658 ஊர்களுக்கு அப்பாஸ் அவர்களை அழைத்து கொண்டு போய் இந்த அணையை கேரளம் இடிக்க துடிக்கிறது, அணை உடைந்தால் லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனம் பறிபோகும், மதுரைக்கே குடிதண்ணீர் கிடைக்காது, கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அரசியல் பேசாமல் ஊரூராக சென்று மக்களை திரட்டினேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மொத்த மக்களும் திரண்டு வந்தார்கள் கம்பம் பள்ளத்தாக்குக்கு. 3 முறை கேரளாவுக்கு செல்லுகிற சாலைகளை 13 சாலைகளையும் நாங்கள் மறித்தோம். கோவை வழியாக செல்லுகிற சாலைகள், செங்கோட்டை வழியாக செல்லுகிற சாலைகள், கூடலூர் வழியாக செல்லுகிற சாலைகள். கேரளம் ஸ்தம்பித்தது என்று பத்திரிகைகள் எழுதின. போக்குவரத்து அடியோடு நின்றது, எந்த பொருளும் கேரளாவுக்குள்ளே செல்லவில்லை என்று போட்டார்கள். ஒரு பக்கத்திலே நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு, 3 நீதிபதிகள் ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழுக்கள் பொறியாளர்கள் குழு. அணை பலமாக இருக்கிறது, கல்லணை போல் பலமாக இருக்கிறது, எந்த ஆபத்து வராது. 7 பாயிண்ட்டுக்கு மேலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலும் இந்த அணைக்கு சிறு சேதாரமும் ஏற்படாது என்று அந்த குழுவினர் அறிக்கை கொடுத்தார்கள். அதன் பின்னர் அந்த அணையை பாதுகாப்பதற்கு முதல்ல 152 அடி தண்ணி உயர்த்தலான்னு 1866 திருவாங்கூர் மகாராஜாவோட போட்ட அந்த ஒப்பந்தத்தின் போதே 152 அடி உயரத்துக்கு தண்ணி உயர்த்திக்கலான்னு தான் முதல் இது இருந்தது. மலையாள மனோரமா பத்திரிகை வஞ்சக நோக்கத்தோடு இடுக்கி அணை மிகப்பெரிய அணையாக கட்டப்பட்டிருந்தது, அதுக்கு தண்ணி வரணுங்கிறதுக்காக இதை அணை உடைச்சிட்டா இந்த முல்லைப்பெரியாருக்கு வர தண்ணி எல்லாம் இடுக்கிக்கு போயிடும். அந்த சதி செயல் மலையாள மனோரமாவால் ஏற்படுத்தப்பட்டது. அப்பொழுது முதல்வராக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள். திருவனந்தபுரத்திலே மத்திய அரசின் பிரதிநிதி தாமஸ், கேரள முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் கூடி பேசி 136 அடிக்கு தண்ணியை குறைச்சிக்கலான்னு சொல்லி, அதற்கு முதலமைச்சர் அவர் வாழ்நாளிலேயே செய்த ஒரே ஒரு தவறு அதுதான். நான் அவரை மதிக்கிறேன். தமிழ் ஈழம் என்ற சொல் உலகெங்கும் உச்சரிக்கப்படுவதற்கே அவர்தான் காரணம். அவரை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் முல்லைப்பெரியாறு பிரச்சனையிலே அவர் கேரள முதலமைச்சரோடு இந்த 136 அடிக்கு கையெழுத்து போட்டது, அது அவருக்கு அதிகாரிகள் சரியாக சொல்லாமல் ரிப்பேர் ஒர்க் இருக்குது, பேபி டேம் கட்ட வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிஞ்ச உடனே பழையபடி 152 அடி கொண்டு வந்துடலான்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த அணைவை உடைக்க வேண்டும், இன்னொரு அணையை கட்ட வேண்டும் அவர்கள் பக்கத்தில் என்று முடிவெடுத்த போதுதான் போராட்டம் உருவாகியது. இந்த அணையை கட்டியவர் பென்னிக்விக் என்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பொறியாளர். ஒரு கட்டத்தில் அணை எழும்பி 5-6 அடி உயரத்தில் பெரிய வெள்ளம் அணை அடிச்சுட்டு போயிடுச்சு. அரசு நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சு. பென்னிக்விக் பெரிய கொடீஸ்வரியினுடைய கணவர், அவர் மனைவி பெரிய செல்வந்தர் பிரிட்டனில். அவ்வளவு சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த அணையை கட்டினார்கள். அப்பொழுது கட்டுற போதே கொஞ்சம் பேர் இறந்து போகிறாங்க. ஒரு பொறியாளருடைய மகள் 9 வயது சிறுமி வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு இருந்தப்ப கல் தெரிச்சு நெத்திரப்பட்டு அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்து போச்சு. அது கூட கல்லறை இருக்கு. அந்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனையிலே ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கின்ற ஒரு இளைஞர் தேனியில் நேரு சிலைக்கு மேலே ஏறி நின்று பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து கொண்டார். உடனே கொண்டு போய் அவரை மதுரை அப்பலோ ஆஸ்பத்திரியில் ஒட்டி சேர்த்தோம்.
கண்ணு தெரிஞ்சது, கண்ணு கருகலை, பேச முடிஞ்சது. அப்போ அதுக்கு முந்தின உண்ணாவிரதத்தில் 10 நாளைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் தேனியில் நான் இருக்கும்போது கவிதை நடையிலே ஒரு 10 வரி எனக்கு எழுதி கொண்டாந்து கொடுத்தார். என்னை 5 நிமிஷம் பேச விடுங்கன்னு சொன்னார். நேரம் இல்லை தம்பி, போய் மணி 7 ஆயிடுச்சுன்னு சொன்னார். அந்த தம்பி தான் ஜெயபிரகாஷ் நாராயணன், என்னிடம் கவிதை எழுதி கொடுத்தவர். வர்ற பொங்கலுக்கு என்னை உங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு போவீங்களான்னார். அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். 3ஆம் நாள் இறந்து போகிறார். நான் தேனி தொகுதி பிரச்சாரத்துக்கு போகிறபோது கூட்டத்துக்கு மத்தியிலே ஒரு மூலையில் ஒரு பெண் கவலையோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்து அந்த பெண்ணை பக்கத்தில் அழைத்தேன். என்னம்மா எதுக்கு ரொம்ப சோகமாக இருக்குங்க? நான் தீக்குளிச்சு இறந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அண்ணன் மனைவி, என் கணவரும் இறந்து விட்டார், என் மகளை படிக்க வைக்கணும், எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை என்று சொன்னவுடன், உங்கள் மகளை நான் பொறியியல் கல்லூரியில் சேர்த்து படித்து பட்டம் வாங்க வைப்பது என்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் தாயாருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அதே போல் பொறியியல் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்து 4 ஆண்டுகளும் அதுக்குரிய கல்லூரி கட்டணம் விடுதி கட்டணத்தை கட்டி அது டிகிரி முடித்து என் தலைமையிலேயே கல்யாணமும் நடந்து குடும்பம் நன்றாக இருக்குது. அவர்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அந்த பெண் வெண்ணிலா, அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய தாயாரும் எனக்கு நன்றி கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆக நடைபயணத்தால் முல்லை பெரியாரை பாதுகாக்க முடிந்தது. நியூட்ரினோவிலே மேதா பட்கர் உள்ளிட்டவர்களை அழைத்து கொண்டு வந்து பூவுலக நண்பர்கள் சுந்தரராஜன், மறைந்து போன பொதுவுடைமை தோழர் கம்யூனிஸ்ட் கட்சிட்டு விளையிட்டார் லெனின் தஞ்சை மாவட்டத்தில், அவர், ஈரோடு பொன்னையன், இவர்களை எல்லாம் கொண்டு ஒரு குழு அமைச்சு ஊர் ஊராக போய் இந்த நியூட்ரினோவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ததோடு பிரதமர் என்னுடைய கனவு திட்டம்னு அறிவிச்சிட்டார். 2015 நியூட்ரினோ அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம். மீண்டும் ஒரு முறை நடைபயணம் நான் மேற்கொண்ட போது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் புலி வில் கயல் கொடியை என் கையில் கொடுத்து நாங்கள் அந்த நடைபயணத்தை தொடங்கினோம். அப்பொழுதுதான் சிவகாசி ரவி என்ற எங்கள் இளைஞரணி துணை வேட்பாளர் பெட்ரோலை உடம்பெல்லாம் ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு மேடைக்கு எதிரேயே தீக்குளித்தார். அவரும் உயிரோடு போராடி கொண்டிருந்த போது போய் அவர் மனைவி மக்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஏன் இவ்வளோ தப்பான காரியம் பண்ணீங்கன்னு சொன்னப்போ, நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க, நடைபயணம் போகிறீங்க, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுறதுக்காகவே செய்கிறீங்க, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதில்லை, செய்திகள் வர்றதில்லை, ஆனால் உங்களை தப்பாக பதிவு போடுறாங்க. நான் ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள், ஸ்டெர்லைட்டில் பார்க்க வேண்டியதை பார்த்தாகிவிட்டது, இப்பொழுது நியூட்ரினோவிலே பங்கு வாங்குவதற்காக நடைபெறான்னு ஒரு பதிவு போட்டாங்க. யார் வேணால் பதிவு போடலாம், நான் வானஸ்ட வழக்கெல்லாம் போடலை. இந்த பையன் சொல்கிறான், இதையெல்லாம் கேட்டு கொதிச்சு போய்த்தான் இன்றைக்கி நான் தீ குளிக்கிறதுனால இந்த செய்தி நாடு பூரா பரவும், எதுக்காக தீ குளிச்சான்னு, நீங்கள் நியூட்ரினோவை எதிர்த்து நடைபயணம் போகிறது மக்களுக்கு போய் சேரும்னு சொல்லி அவன் தீ குளித்தார். 3ஆவது நாள் இறந்தும் போகிறார். அந்த பிள்ளைகள் 2 பேரையும் படிக்க வச்சு கல்லூரியிலே படிக்க வைத்து அவர்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து இன்றைக்கும் அந்த குடும்பத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். அதை போலத்தான் காவிரி தீரம் பூராவிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்படுகிற அந்த மாவட்டங்கள் பூராவிலும் மேகதாட்டு அணையை கட்டப்போகிறான் கர்நாடகத்துக்காரன். நமக்கு கிருஷ்ணராஜ சாகருக்கும் கபினிக்கும் ஒரு சொட்டு தண்ணி வராது, மேட்டூருக்கு தண்ணீர் வராது. நம்முடைய நஞ்சை கொஞ்சி விளைகிற கரும்பும் பல்வேறு பயிர்களும் விளைகிற தஞ்சை மாவட்டம் ஆசியா கண்டத்தின் நெற்களஞ்சியம், த கிரனரி ஆஃப் த ஏசியன் கான்டினென்ட் என்று சொல்லப்பட்ட தஞ்சை மாவட்டம் எத்தியோப்பியாவை போல மாறும். பசியும் பட்டினியும் தாண்டவம் ஆடும். ஊர் ஊராக போய் கட்சி கொடி கட்டாமல் போய் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எந்தெந்த கட்சி இருக்கோ அவ்வளோ பேர் அந்த ஒவ்வொரு ஊர் மேடையிலையும் எனக்கு சால்வை போட்டு வரவேற்றாங்க. அந்த மண்டலம் பூராவிலும் சுற்றி வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். மதுவின் கொடுமையினால் ஏற்படுவதை தடுக்க முயன்ற காங்கிரஸிலே பாடுபட்ட தியாகி சசி பெருமாள் குமரி மாவட்டத்திலே குளித்துறைக்கு பக்கத்திலே இடத்துல இந்த டவரில் ஏறி
அது உச்சியிலிருந்து அவர் என் கோரிக்கை தான் சொல்லிட்டு இருந்தார். தீயணைக்கும் படையினரும் போலீஸாரும் கீழே வந்து இறங்க சொன்னாங்க. அவர் இறங்க மாட்டேன்னாரு. இவர்கள் மேலே ஏறி போய் கழுத்தை சுற்றி மார்பை சுற்றி கயிறை கட்டி இறக்குறோன்னு சொல்லி அது இறக்கும்போதே பாதி வழியிலே அவர் உயிர் போயிடுச்சு. நான் கேள்விப்பட்டு அங்கேயே போனேன் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரிக்கு. அவராக தன் வாழ்வில் முடிச்சுக்கிட்டான்னு போலீஸார் முடிச்சுட்டாங்க. நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். ஜஸ்டிஸ் சுந்தரேசன் அமர்வில் ஏராளமான ஆதாரங்களை நானும் வைத்திருந்து இவரை சாகடித்து விட்டார்கள், போலீஸும் தீயணைப்பு துறையும் சேர்ந்து சசிபெருமாளை சாகடித்து விட்டார்கள் என்று அறிக்கை தந்தது ஒரு கோர்ட்டில் வாதாடியதோடு தமிழ்நாடு பூராவும் அதற்காக ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போர் நடத்தினோம். அதிலே கலந்து கொண்டதால் தான் என் தாயார் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு, ஏற்கனவே பாலச்சந்திரனுக்காக உண்ணாவிரதம் இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் 2-3 மாதத்திலே இறந்து போனார்கள். ஆக நடைபயணம், ஒவ்வொரு நடைபயணமும் ஸ்டெர்லைட்டுக்கு நடைபயணம், ஊர் ஊராக போய் நேராக சிறுவண்டத்திலிருந்து தூத்துக்குடி போகாமல் பக்கவாட்டு கிராமங்களுக்கெல்லாம் சென்று தூத்துக்குடிக்கு நான் வந்து சேர்ந்தேன். மக்களை திரட்டினேன். அதனுடைய விளைவுதான் பின்னர் ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளர்ந்தெழுந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு அந்த பக்கத்து கிராமங்களில் உள்ளவங்களும் சேர்ந்து அந்த போராட்டம் நடந்தபோது தான் கொடூரமான முறையிலே 13 பேர் காவல்துறையினரால், ஸ்டெர்லைட்டுக்கு கைக்கூலியான காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த நடைபயணங்களின் மூலமாக மக்கள் விழிப்புணர்வை எல்லா பிரச்சனைகளிலும் ஏற்படுத்த முடிந்தது. மதுரையிலே இருந்து கூடலூர் வரை 2 தடவை நடைபயணம் போயிருக்கிறோம். இந்த நடைபயணம் பிறகு நான் பொடாவிலிருந்து வெளிவந்த பிறகு மதுவின் கொடுமையை எதிர்த்து 3 நடைபயணங்கள் நடத்தினேன். அப்படி ஒரு நடைபயணத்தில் தான் கொதிக்கும் வெயிலிலே மத்தியானம் 2 மணிக்கு அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிற வழியிலே அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரி ஜெயலலிதா அவர்கள் நான் நடந்து வருகிற இடத்தை நோக்கி வந்து என் இடத்திலே ஏன் இந்த வெயிலில் நடந்து வருகிறேன் கேட்டார்கள். ஃபார் டோட்டல் ப்ரிவிஷன் சொன்னேன். அவங்க பேச்சை பார்த்துட்டு உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்தநாளுமா, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறேன். அந்த நடைபயணம் 3 நடைபயணங்கள், ஒன்று கோவளத்திலிருந்து மறைமலை நகர் வரை, ஒன்று உவரியிலிருந்து மதுரை வரை, ஒன்று பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு வரை. இதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் முதல் எழுச்சி நடைப்பயணம் இருக்கிறது அல்லவா, 1994 ஏப்ரல் 16 எழுச்சி பேரணி முடிந்து ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி 52 நாட்கள் கொண்ட நடைபயணத்தில் 1000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் 52 நாட்களும் நடந்தோம். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். மதுவிலக்கில் தாய்மார்கள் பெண்கள் வரிசை ஆயிரக்கணக்கில் வந்து ரோட்டில் நின்னாங்க. வெயிலில் கூட எப்படியாவது டாஸ்மாக் கடையை ஒழிச்சுதான் என் பொம்பளை பிள்ளைய பத்திரமா இருக்க முடியுமெல்லாம் சொன்னாங்க. வீட்டில் விட்டு போகும்போது பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் தாயார் கூட சேர்ந்த ஆட்களை அடித்து நொறுக்கிற மாதிரி நாங்களும் இந்த கடைகளெல்லாம் அகற்றணும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் மதுக்கடைகளுக்கு முன்னாலே சாயங்காலம் பார்த்தா ஒரு 200 பேர் இன்றைக்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி, டாஸ்மாக்கு முன்னாடி. அதை முழுமையாக நிறுத்த முடியவில்லை. அந்த கருத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன். எங்கள் ஊரில் உடைச்சி நொறுக்கிறோம், பத்திரிகைகள்லாம் பெருசாக போட்டாங்க செய்தியை. ஹைகோர்ட்டில் அதை அகற்றியது சரிதான்னு ஜஸ்டிஸ் நாகம் தீர்ப்பு கொடுத்தார். எங்கள் ஊர் பஞ்சாயத்து தீர்மானத்தை, எங்கள் ஊர் மக்கள் தீர்மானத்தை ஆதரிச்சு ஜெயலலிதா அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சஞ்சய் கவுல் இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவருடைய பெஞ்சுக்கு போச்சு. அவர் ஃபைல் எடுத்து பார்த்தாரு. தமிழ்நாடு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், கலிங்கப்பட்டி என் பேரெல்லாம் பார்த்தாரு. டிஸ்பெஸ்டு பெட்டிஷன் ஒரே வரி தான், டிஸ்பெஸ்டு போட்டார். ஆக அரசு முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்லேயே எங்கள் டாஸ்மாகை அகற்றுறதுக்கு நான் ஆதரவான தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறேன். இருந்தாலும் மதுவின் கொடுமையை விட இன்றைக்கு இளைய சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தை
நாசமாக்கி கொண்டிருப்பது இந்த போதைப் பொருள் ட்ரக்ஸ் தான். பஞ்சாப் ஒரு காலத்தில் வேளாண்மைக்கு இந்தியாவுக்கே தலைநகரமாகவும், ஸ்போர்ட்ஸா எல்லாம் பஞ்சாப் வீரர்கள் விளையாடுகிற விளையாட்டாகவும், எல்லையில் பாகிஸ்தானோடு யுத்தமா வீட்டுக்கு ஒரு வாலிபன் பஞ்சாபிலிருந்து போர்க்களத்துக்கு போவதுமாக இருந்த பெருமைக்குரிய பஞ்சாப் மாநிலம் இன்று முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருளாலே, இந்த ட்ரக்ஸ்னாலே நாசமாகிவிட்டது. கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே போதைப் பொருள் சர்வசாதாரணமாக நடமாடுகிறது. அதில் கோடிக்கணக்கிலே வருமானம் யாருக்கோ போய் சேர்கிறது. பெண்கள் போதைப் பொருள் அருந்துகிறார்கள். ஒரு ஸ்டாம்ப் சைஸ் தாளில் போதைப் பொருளை தடை வச்சுக்கிட்டா அதை அப்படி ஒரு ஓரம் வச்சு மூக்கு வச்சு உறிஞ்சிட்டா போதும். அது படத்திலே காட்டுறான். வாடை அடிக்காது. போதைப் பொருள் சாப்பிட்டவனு கண்டுபிடிக்க முடியாது. அவன் நடவடிக்கைகள் தான் தெரியும். பெண்கள், நான் வருத்தப்பட்டு சொல்றேன், காரைக்கால் அம்மையாரும் கண்ணகியும் உதவிய பத்தினி தெய்வத்தை தந்த இந்த தமிழ்நாட்டிலே பெண்கள் சொன்னா யாராவது என்ன எங்களை பற்றி இப்படி சொல்றாரு சொல்லி, நான் எங்க இருக்கிற பெண்கள் சொல்ல விரும்பல, இளம் பெண்கள் கல்லூரிகளுக்குள்ளேயே போதைப் பொருள் நுழைந்து விட்டது. மேல்நிலை பள்ளிகளிலே, அரசு பள்ளிகளிலே போதைப் பொருள் வந்து விட்டது. பக்கத்து கடையிலிருந்து தான் விற்கிறான். இதை எப்படி தடுக்கிறது? தடுக்க முடியும். இஸ்லாமிய நாடுகளை போதைப் பொருள் அருந்த முடியுமா? வச்சிருந்தான்னு தெரிஞ்சா ஆயுள் தண்டனை, பயன்படுத்துறான்னு தெரிஞ்சா நடு ரோட்ல நிறுத்தி வச்சு கல்லாலே அடிச்சு கொள்றாங்க. நான் அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனையை நிறைவேற்ற சொல்லவில்லை. ஆனால் போதைப் பொருள் அங்கே உதவவே முடியாது எந்த இஸ்லாமிய நாடுகளிலும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கஞ்சாவும் போதைப் பொருளும் சர்வ சாதாரணமாக உதவுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கம் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். போதைப் பொருளை வைத்திருந்தால், அவர்கள் பிடிபட்டால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு கால சிறை தண்டனை, பயன்படுத்தினால், பயன்படுத்தியதை கண்டுபிடித்தால், அதை விற்பனை செய்கிறவர்களை கண்டுபிடித்தால் அவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. இதில் மாமூல் வாங்கி கொண்டு ஒரு கூட்டம் அனுமதித்து கொண்டிருக்கிறது. அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு சர்க்காருக்கு இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். என்னுடைய பயணத்தில் இதனால் விளைகின்ற கொடிய விளைவுகளை பற்றி மக்களிடம் சொல்வேன். பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னே பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த பெற்றோர்களுக்கு சொல்வேன். இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிற போது நிச்சயமாக பலன் அளிக்கும். பலன் கிடைக்கிறதா இல்லையா என்று பார்த்து காரியம் செய்யாதே. கர்மத்தை செய், விளைவு எதுவாக இருக்கட்டும் என்று கீதை உபதேசம் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. நம் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம் என்று கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நான் யோசித்து இந்த போதைப் பொருளை எதிர்த்து மக்களிடம் செல்ல வேண்டுமே என்று கருதிய போது, நான் திட்டமிட்ட வேளையிலே கொரோனா ஒருமுறை என்னை பாதித்தது. நான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பிறகு மீண்டும் ஒரு 2 மாத காலத்துக்கு முன்பு எனக்கு உடல்நலம் கெட்டு அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தேன். டாக்டர்கிட்ட கேட்டால் வேண்டான்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் நான் சொல்லலை. நம் கடமையை செய்யணும். இந்த போதைப் பொருள் கஞ்சா ரெண்டையும் எதிர்த்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தொடங்கியது மிகப்பெரிய வரவேற்புக்கு ஆளாகி இருக்கிறது. எப்படி சொல்கிறேன்னா, நான் செலெக்ஷனுக்கு எல்லா சென்டருக்கும் நானே தான் போய் செலக்ட் பண்ணேன். 300 பேரை தான் செலக்ட் பண்ணணும், வைகோ அண்ட் 300 அப்படின்னு மைண்ட் ஒரு திட்டம் வச்சுருந்தேன். அது 300ங்கிறது என் மனசில் சின்ன வயதிலே பதிந்தது, அது தெர்மாப்பிளை யுத்தத்தினால. ஆனால் கல்லூரி மாணவர்கள் நிறைய வந்து சேர்ந்தாங்க. பரீட்சை எழுதணுமே, லீவ் எடுக்க மாட்டாங்களே, நீங்கள் எப்படி தம்பி வர்றீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு செமஸ்டர் லீவ் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவே போக சொல்கிறாங்க. ஒவ்வொரு பையன்கிட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் செலவழிச்சிருக்கேன். அவங்களோட சமமாக உட்காந்து ஃப்ரீயாக பேசி, நிறைய ஆச்சரியம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க.
மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க. தம்பி 3வது நாள்லேயே காலில் புண்ணு வரும், கொப்பளம் வரும், நீங்கள் போயிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் உறுதியாக வருவோம்னு சொல்லி நாங்கள் 7 மண்டலங்களிலே தேர்வு செய்து 1000 பேரை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த 1000 பேருக்கும் 2 யூனிஃபார்ம் கொடுக்கணும். தொண்டர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு கருப்பு பேண்ட்டு, மேலே கருப்பு சட்டை, டிஷர்ட்டு. மாணவர் அணியை சேர்ந்தவங்களுக்கு கருப்பு பேண்ட்டு, நீல வண்ணத்தில் டிஷர்ட்டு. இளைஞர் அணியை சேர்ந்தவங்களுக்கு கருப்பு பேண்ட்டு, வெள்ளை நிறத்தில் டிஷர்ட்டு. இந்த 1000 பேருக்கு அது ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தையல்காரர்களிடம் துணி கொடுத்து தைத்து கொண்டிருக்கிறார்கள். டிஷர்ட்டு திருப்பூரில் தயாராகி கொண்டிருக்கிறது. அவர்கள் காலிலே நடந்து வருவதற்கு நல்ல தரமான ஷூ, அதுக்கு 2 செட் சாக்ஸ், குளிப்பதற்கு 2 டர்க்கி டவல் வேண்டாம், அது சரிக்காது, 2 டவல். அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா கவனிப்பதற்கு 5 டாக்டர்கள் உடன் வந்து கொண்டே இருப்பார்கள். எல்லா மருந்துகளும் அந்த வண்டிகளிலே இருக்கும். அவர்களுடைய உடல்நலை மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்வோம். குடி தண்ணீருக்கு டேங்கர் லாரி கூட வந்துக்கிட்டே இருக்கும். மருந்து, குடி தண்ணீர், அதன் பிறகு தங்குற இடங்களில் அவங்களுக்கு காலை கடன்களை கழிப்பதற்கு ஏற்ற முறையில்தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் போகும்போது சோர்வு வருமே அண்ணா, நான் சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உபாயம் என்னன்னா, நான் எனக்கு பிடிச்ச பழைய எம்ஜிஆர் பாட்டுகள், சிவாஜி பாட்டு, ஊக்கமளிக்கிற பாட்டுகளா, அது ஒரு 700 பாட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 40 செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது பாடிக்கிட்டே இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே நடக்கும்போது தெரியாது. உழைப்பை பெறுவதிலாகிற அந்த ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள், 1000 தடவை கேட்டிருப்பேன் நாடோடி மன்னன். அதே போல் எங்கள் திராவிட பொன்னாடே, வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, இப்படி மாதிரியான பாட்டுகள், அது மாதிரி நிறைய அது பாட்டுக்கள் ஒரு பக்கம் பாடிக்கிட்டே இருக்கும். ராத்திரி ஆன உடனே, சாப்பிட்டு பிடிச்ச உடனே ஒரு திரைப்படம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்கள, தெர்மாப்பிளை யுத்தத்தை விவரிக்கிற 300 அந்த படத்தை ஒரு நாளைக்கு போடுவேன். மறுநாள் வீரபாண்டிய கட்டபொம்மனை போடுவேன். அதற்கு மறுநாள் மம்முட்டி நடித்த பழசிராஜா படத்தை போடுவேன். அதற்கு மறுநாள் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தை போடுவேன். அதற்கு பிறகு அவருக்கு தாய்க்கு பிந்தார படத்தை ஒரு நாளைக்கு போடுவேன். இப்படி ஒரு 12 படங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்க்ரீன், அந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ராத்திரி ஆனவுடனே ரொம்ப தூக்கம் வந்தால் போய் தூங்கட்டும், நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது ஆங்கில படம் வரும்போது அவங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் கதையை முதல்ல சொன்னால் அவங்களுக்கு புரியும். அது ஏற்பாடு பண்ணுவோம். ஆக பயனுள்ளதாக கூட்டங்கள் நடத்துவோம். தொடக்க கூட்டத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன், உலகநாயகன் கமலஹாசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் கோதர் மைதீன் தொடக்க நாளில் அவங்க திருச்சியில் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 சென்டர் இருக்குது. அந்த 3 சென்டருக்கு யார் யார் வந்து பேச போகிறாங்க, அதான் இது லேட் ஆகிடுச்சு, டைப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிறைவு நிகழ்ச்சி மதுரையில். அதுக்கு கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களும் புரட்சி தமிழர் தன்மான நடிகர் சத்யராஜ் அவர்களும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயண திட்டத்தை நாங்கள் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவன், அவர் தான் தொண்டர்படை ஆரம்ப காலத்திலிருந்து வார்ப்பித்தவர், அவரும் மாநில தொண்டரணி செயலாளர் தம்பி பாஸ்கர சேதுபதியும் அவங்க அந்த அணிவகுப்பை மொத்தமாக கவனிச்சுக்கிடுவாங்க. இதற்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இப்போதான் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம் திருச்சியில், பெரிய சுமை தான், இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு
நாங்கள் ஒரு நேரம் சாப்பாடு போட்டுடுறோம் எங்கள் மாவட்டத்திலேருந்து வந்து அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு எல்லோரும் சேர்ந்து செய்கிற உதவியினால் இது நல்ல முறையில் நடக்கும். தொடக்க காலத்திலே நான் 94 1200 கிலோமீட்டர் நடக்கிறப்ப ஊடக பலம் கிடையாது, ஊடகங்களும் கிடையாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை. இப்போ ஊடகங்கள் இருக்கின்றன, தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. அதன் மூலம் மக்களுக்கு இந்த பயணத்தின் நோக்கத்தையும் குறிக்கோளையும் இந்த பயணம் வெற்றி பெற வேண்டியதனுடைய அவசியத்தையும் சொல்வதற்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்கின்றன, ஏடுகள் இருக்கின்றன. விருப்பு வெறுப்பின்றி அவர்கள் இது வைகோவுக்கு செய்கிற விளம்பரம் அல்ல, இது எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துடலாம். கடைசியில் நான் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும், எந்தெந்த தேதியில் யார் யார் வாழ்த்துறாங்க, எந்தெந்த இடங்கள்லங்கிறது எல்லாமே டைப் அடிச்சாச்சு. இதில் முதலமைச்சர் என் கையில் கொடுக்குற கொடி கட்சி கொடி அல்ல. நான் கட்சி கொடியை அவர்கிட்ட கொடுத்துட்ட வாங்கணும்னு நான் விரும்பலை. சமத்துவ நடைபயணம் என்று போட்டிருக்கிறதுனால எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற வகையில் மத வெறிக்கு இந்த நாடு ஆளாகிவிடக்கூடாது. அதை தமிழகத்துக்கு பெருமை தேடி தருகிற திருக்கோயில் கோபுரம், அடுத்து தேவாலயம், கிறிஸ்தவ மக்கள் வழிபடுகிற ஜெபிக்கிற தேவாலயம், அடுத்தது இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற மசூதி, சீக்கியர்கள் வழிபடுகிற குருத்வாரா, இந்த 4ஐயும் இதில் போட்டிருக்கிறேன். இந்த கொடியைத்தான் முதலமைச்சர் கையிலிருந்து நான் வாங்கப் போகிறேன். இந்த கொடியை என்னிடம் கொடுத்து தொடங்கி வைப்பார். அதுதான் இதை தயார் பண்ணியிருக்கிறோம். சாதிய மோதல்கள், மத மோதல்கள் காட்டு தீயற நாட்டை பாழாக்கிவிடும். நான் இந்த சாதி மத வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்றுதான் பொடா சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நதிகள் இணைப்பை அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தியும், விவசாயிகள் தங்கள் நிலங்களை விற்க வேண்டாம் என்று வற்புறுத்தியும், சாதி சண்டை கூடாது, மதச்சண்டை கூடாது என்பதை வலியுறுத்தியும் நான் நடைபயணம் மேற்கொண்டேன். எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ ஜாதி இருக்குது. இந்த 500 வருஷத்தில் ஒரு சாதி சண்டை வந்தது கிடையாது. கட்சிகள் இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க முழு சுதந்திரத்தோட அவங்க இயங்கிறதுக்கு நான் அவங்களே அரவணைச்சு போகிறவன் தான். எங்கள் ஊர் ஒரு முன்மாதிரி கிராமம் என்று அகில இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டது 15 வருஷத்துக்கு முன்னாடி. சாதி மத மோதல் இல்லாமல் ஒரு சகோதரத்துவம் தழைக்கின்ற ஊர் என்று மாடல் வில்லேஜ்னு எங்கள் கலிங்கப்பட்டி கிராமத்தை அகில இந்திய அளவிலே தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தார்கள். இப்பொழுது கூட தமிழ்நாடு அரசு எல்லா பஞ்சாயத்தையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கு, எங்கள் பஞ்சாயத்தையும் போய் பார்த்துருக்கு. போன அதிகாரி என்கிட்ட சொன்னாங்க, பிறந்த ஊருக்கு இவ்வளவு சிறப்பு எந்த தலைவரும் செஞ்சது கிடையாதுங்க, இந்த ஊருக்கு அவ்வளவு தேவைகளும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. இந்த ஊர் சுடுகாட்டை போய் காட்டினாங்க. எல்லோருக்கும் ஒரே இடம்தான், சமரசம் உலாவும் இடமேன்னு சீர்காழி பாடினாரே, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கேன்னு. எங்கள் ஊர் சுடுகாடு தான் அதுக்கு பொருத்தம். எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு தான், எல்லா ஜாதி மக்களுக்கும் தனி ஒரே சுடுகாடு தான், ஒரே இடுகாடு தான். அது மாதிரி எங்கள் ஊர் பிஹெச்சியை நானே பல லட்சங்கள் செலவழித்து ஒரு சொந்த ஆஸ்பத்திரி மாதிரி அதை அவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்துருக்குறேன் எங்கள் கிராமத்தில். ஆகவே எங்கள் கிராமத்தில் ஒரு முன்மாதிரியான கிராமமாக இருப்பதற்கு மாதத்தில் 4 நாளாக அங்கே போய் இருந்து
அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து 85 பேர் இன்ஜினியராக இருக்கிறான். பெரும்பாலும் எல்லோரும் என்னால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள். வேறு வேறு நாடுகளில் இருக்காங்க, பல நாடுகளில் இருக்காங்க. ஆகவே இந்த சமத்துவ நடைப்பயணம் பயன் தர வேண்டும். அதுவும் இந்த நேரத்தில் பார்த்து மதுரையில் நான்மாட கூடல்ல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரில் எல்லாரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு வாழ்ந்த மன்னர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதற்கும் இடம் கொடுத்தார்கள். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற மசூதிகளுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை இந்துத்துவா வெறியர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அங்க 1904 அந்த காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்தும் இது பற்றியெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. 100-150 வருஷமாக என்ன நடைமுறை இருந்ததோ அதுதான் இருக்குது. இந்த இந்துத்துவாக்காரர்கள் சொல்லக்கூடிய இடத்துல போய் திருவிளக்கு ஒளி சுடர் ஏற்றுற வேலை கிடையவே கிடையாது. அது சிக்கந்தர் தர்காவை ஒட்டி இருக்கு. அதனால் இதுவரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயிலில் சுடர் ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பக்தர்கள், முருக பக்தர்கள் மகிழ்ச்சியாக முருகரை வழிபட்டு வருகிறவர்கள் வந்து விடுவார்கள். சிக்கந்தர் தர்காவுக்கு போகிற முஸ்லீம்கள் அவங்க போயிடுவாங்க. ஒரு சின்ன சச்சரவு கூட வந்தது கிடையாது, ஒரு சின்ன மோதல் கூட வந்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள் வடநாட்டிலே ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? பெரும்பான்மையினர் இந்துக்கள் தானே, அவர்களை கவர்ந்து விட்டால் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த திட்டமிட்டு கொண்டு திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். அறிவாசான் பெரியார் சிலையே உடைப்போடு கூட ரெண்டொருத்தர் தைரியமாக சொன்னான். நான் உங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நீ உடைக்கணும்னா சொல்லிட்டு வா. ஆம்பளை நீ ஆம்பளையோ பொம்பளையோ 2 பேரும் ஒன்று தான். நமக்கு ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் புலிகளை விட பெண் புலிகள் தான் அதிகமாக போர்க்களங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. நாங்கள் பெரியார் சிலையை உடைக்க போகிறோம் சொல்கிறியா? எந்த இடம்னு சொல்லு, எந்த நேரம்னு சொல்லு. இத்தனாம் தேதி இந்த இடத்துல பெரியார் சிலையை நாங்கள் உடைப்போம், அறிவிச்சிட்டு வா. நெஞ்சில துணிவு இருந்தால், தன்மானம் இருந்தால், போய் மேடையில் போய் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் பேசுறது, பிரஸில் பேசுறது, அப்படி சொல்லிட்டு வா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைகோ அங்கே வந்து நிற்பான். பெரியார் சிலையை நோக்கி ஒரு கல் வருகிறதுன்னா கல்லை எதிர்கொண்டு தாங்குவோம். இல்லை கிட்ட வந்து சமட்டியால் அடிக்கணும்னு நினைச்சா நெஞ்சிலே பாயும் எங்கள் ஈட்டி. அதை பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறேன். அதுக்கு தைரியம் இருந்தால் பெரியார் சிலையை இத்தனாம் தேதி இந்த இடத்தில் நாங்கள் உடைக்க வருகிறோம்னு அறிவித்து விட்டு வா. கோலத்தனமாக ராத்திரி அமாவாசை இருட்டில் போய் அது மேலே சாணியை ஊற்றுறது, துணியை போடுறதுங்கிற இந்த கேவலமான வேலையை செய்யாதுங்க. அது கொஞ்சம் பேர் செஞ்சிட்டு இருக்கிறான், அதை கொஞ்சம் பேர் பின்னாடி இருந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர்கள் போர்வையில் அவங்க பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவ்வளவு சொல்றதுக்கு காரணம், இந்த பூமியில் ஒரு முறைதான் பிறக்க முடியும் மனிதன். மனிதனுக்கு மறுபிறவி கிடையாது, இறக்க நம்பிக்கையும் கிடையாது. பிறப்பது ஒரு முறை, மடிவதும் ஒரு முறை. நான் பிறந்தேன் இந்த பொன்னாட்டில், இந்த புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டில். உலகத்திற்கே முதல் மொழியாகிய தமிழ் மொழி பிறப்படுத்த தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டுக்கு 18 வயதில் அரசியலுக்கு வந்த நான் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்தேன்? பிரதிபலனை எதிர்பார்க்கல, ஓட்டை எதிர்பார்க்கல. இவ்வளவு செஞ்சீங்க, அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சாமாங்க. ஓட்டை எதிர்பார்த்து செய்யலை. ஓட்டுன்னு வச்சுருந்தா மகாத்மா காந்தியை நிறுத்தினாலுமே காந்தி நோட்டை வச்சே காந்தியை தோக்கடிப்பாங்க. நான் அதுக்காக இல்லை, என்னுடைய கடமைகளில்
ஒவ்வொன்றாக செய்து வந்திருக்கிறேன். நெய்வேலியை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன், முல்லை பெரியாரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன், ஸ்டெர்லைட்டை விரட்டி அடித்திருக்கிறோம், நியூட்ரினோவை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம், காவிரி தீரத்தை பாதுகாக்க எல்லா முயற்சிகளிலும் மேற்கொண்டிருக்கிறோம். பிறகு நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் இளம் தலைமுறையை, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை பாழாக்குகிறதே என்கின்ற கவலையில் இந்த நடைபயணத்தை என்னை வருத்தி கொண்டு இதை எப்படியாவது நாம் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக செல்கிறேன். வழியில் மக்கள் வந்து நிற்கிறப்ப பேசுகிறத கேட்பாங்க. அவங்கவுங்க வீட்டு பிள்ளைகளை அவங்களே அனுப்புகிறாங்களே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க பேரண்ட்ஸு வைகோ தானே அழைச்சிருக்காரு, போயிட்டு வா, உங்ககிட்ட இருக்க 1-2 குறைபாடுகள் கூட நீங்கிடும் அப்படியே சொல்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பா அம்மாகிட்ட கேட்டோம், கண்டிப்பாக போயிட்டு வா, அவர் பார்த்துக்கிடுவார். அந்த நம்பிக்கையை நான் ஊட்டி வைத்திருக்கிறேன் பெற்றோர்களிடத்தில். அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளை என்னுடைய பயணத்துக்கு அனுப்பி வைக்க தாய்மார்களும் பெற்றோர்களும் ஆவலாக முன் வந்திருப்பதனால்தான் நான் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும், உங்கள் மூலமாக தொலைக்காட்சிகளினுடைய உரிமையாளர்களையும் செய்தித்தாட்களினுடைய உரிமையாளர்களையும் அதனுடைய ஆசிரியர்களையும் நான் உங்கள் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சொந்த தமிழ்நாட்டுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை இது என்பதால் தான் நாங்கள் மற்றவங்களாம் இத்தனை சீட்டு வேணும், அத்தனை சீட்டு வேணும், நாங்கள் இத்தனை நிற்போம், அத்தனை நிற்போம், நாங்கள் எதுவுமே பேசலை. அது தேர்தல் வரும், தேர்தல் வர்ற நேரத்தில் அவங்க தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கு ஒவ்வொரு கட்சியும் குழு அமைக்க சொல்லுவாங்க. அப்போ பேச வேண்டிய பேச்சு. இப்போயே எனக்கு 39 வேணும், எனக்கு 75 வேணும், எனக்கு 45 வேணும், அது விருப்பம், சுதந்திரம், அந்த கட்சிகளின் சுதந்திரம். நான் குறை சொல்லலை, நான் இதுவரைக்கும் கேட்கல, நாங்கள் யாருமே கேட்கல. நேற்று கூட இன்னைக்கு கூட ஒரு பேப்பரில் 12 சீட்டு கேட்குறாங்களாம் அப்படின்னு வந்திருக்கு. யாருடைய கற்பனையிலோ உதயமாகுது, அவங்க வாட்டில் எழுதி விடுறாங்க. அது மட்டுமல்ல, உடன்பாடு கொண்டதற்கு பிறகு 15 வருஷம் ஆச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசை மறைமுகமாக கூட ஒரு சொல் மறுமலர்ச்சி திமுக விமர்சித்தது கிடையாது, விமர்சிக்க மாட்டோம். கூட்டணி தர்மத்தை நாங்கள் கடைபிடிப்போம். அப்படியே கருத்து சொல்வதாக இருந்தால் நேரடியாக சந்தித்து முதலமைச்சர்கிட்டே நம்முடைய கருத்தை சொல்லலாம். அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அவர் செவி கொடுத்து கேட்பார். இது மாதிரி செஞ்சால் நல்லதுன்னு சொன்னால் நேராக போய் சொல்லிட்டு போகலாம். ஆகவே தேர்தல் இது உங்களுக்கு ஓட்டு கொடுக்குமா? முந்தி கேட்டாங்க, நீங்கள் நடைபெறம் போகிறீங்களே, ஓட்டு போடுவாங்களா? என் கடன் பணி செய்து கிடப்பது என்பதை போல் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், செய்ய வேண்டியதை சொல்கிறேன். அதை பின்பற்றி எத்தனை பெண்கள் தாய்மார்கள், என் கணவன் உங்களோடு 52 நாள் நடந்ததற்கு பிறகு இப்பொழுது குடிப்பதில்லை, மது அருந்துவதில்லை, எத்தனை தாய்மார்கள் எனக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா? அவர் முழுக்க திரிந்து விட்டார். உங்களோட வந்து 52 நாள் பயணத்தில் பழக்கத்தை விட்டுட்டார். ஆக ஏதோ ஒரு வகையில் அது பயன்படுகிறது. அந்த வகையில் இந்த சமத்துவ நடைபயணத்திற்கு ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி மதுரையிலே நிறைவு செய்கிறேன். அதற்கு உங்களுடைய நல்லாதரவை நான் நாடுகிறேன். இது கேட்கறேன், கேளுங்க. நீதிபதிகளை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்ற ஒரு மரபு இருக்கு. அவர் நீதிபதி என்ன செய்யணும்னா, முதல்ல நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய இந்துத்துவா மனதில் கொழுந்து விட்டு எரிகிற அந்த வெறித்தனத்தை அவர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்யலாம். அந்த நீதிபதி நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்யக்கூடாது. இத்தனை வருஷமாக அங்கே ஒரு பிரச்சனை இல்லையே, முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க சிக்கந்தர் துர்காவில் வந்து அவங்க தொழுதுட்டு போவாங்க, இவங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலில் சுடலேற்றி வச்சுட்டு போவாங்க. இப்போ என்ன இந்த புதுசாக கொண்டு போய் நாங்கள் கல் தூணில்
அதில் போய் விளக்க நாங்கள் பொருத்த போகிறோம்னு சொல்கிறது எதுக்காக? அப்போ தான் முருகனுக்கு முருக பக்திக்கு அடையாளம் அது. நீதிபதி அது மட்டுமல்ல, இத்தனை மணிக்குள்ள நீங்கள் அதை செய்யலைன்னா உங்களுக்கு எதிர் விளைவுகள் வரும்னு மிரட்டுறார். கோர்ட்ல இருந்துட்டு மிரட்டுறார். அந்த நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை. நீதிபதிகளை பற்றி சொன்னால் அதுக்கு ஒரு கேஸ் போடலாம். நான் கேஸுக்கு பயந்தவங்க கிடையாது, ஜெயிலுக்கு பயந்தவங்க கிடையாது. ஆனால் ஒரு நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் மதுரை நீதிபதி தான் தோன்றித்தனமாக, எதேச்சாதிகாரமாக, அவர் மனதிலே இருக்கின்ற நஞ்சை வெறுப்பை வெளியே கக்குவது போல இந்த தீர்ப்பை கொடுத்தார். இதை இத்தனை மணிக்குள்ள குழி ஏற்றலைன்னா, விளக்கு ஏற்றலைன்னா அதற்கு பிறகு விபரீதமான விளைவு வரும்னு சொல்லி மிரட்டினார். சரி, அடுத்து 2 பேர் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போச்சு. அவங்க அவருடைய தீர்ப்பையே ஆதரித்து பேசிட்டாங்க. இருந்தாலும் மெயின் பெட்டிஷன் மதுரையிலே விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்துக்கும் தமிழக அரசு சென்று இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் நீதித்துறையிலும் மதவாத வெறி ஆங்காங்கு மேலோங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாநில அரசினுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில நீதித்துறையும் பயன்படுத்துறாங்க. தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உரிய காலத்திலே ஒதுக்கிறது கிடையாது. இதன் மூலமெல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை எப்படியாவது முடக்க முடியுமான்னு சொல்லி நரேந்திர மோடி அரசு, அமித்ஷா கூட்டம் திட்டமிடுகிறது. அதை முறியடித்துத்தான் தமிழக முதலமைச்சர் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார், வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சரி, கஜகரணம் போட்டாலும் சரி, எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கும், தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டு பெரும்பான்மை அல்ல. On their own, DMK will get independent majority. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமலே கூட, அவர்களுடைய ஓட்டு இல்லாமலே கூட அமைக்கலாம். அந்த வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிய அரசியல் சூழ்நிலையை சிலர் மனதிலே கருதி, இது ஓட்டெல்லாம் இப்படி போயிருமோ, இவரெல்லாம் போய் சேர்ந்துட்டார, நல்ல மனிதர் தான் போய் சேர்ந்தவர், எனக்கு நல்ல நண்பர் தான், மிகச்சிறந்த பண்பாளர் தான், மக்கள் திலகத்தோடு காலமெல்லாம் பயணித்தவர் தான், அவர் ரொம்ப எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் தான். ஆனால் எந்த இயக்கத்தை அவர் கட்டி வளர்த்தாரோ அதிலிருந்து வெளியேறி புதிய அமைப்புக்கு போய் சேர்ந்திருக்கிறார். நான் எந்த விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்றும், அடுத்து நாங்கள் தான் என்றும் புதிதாக புறப்பட்டு வந்தவர். எம்ஜிஆர் வந்தாருன்னா, எம்ஜிஆர் எல்லா ரிக்ஷாக்காரனுக்கும் மழை போட்டு கொடுத்துட்டு, வெள்ளம் புயல்னா லாரியில் நின்றுக்கிட்டு தெரு தெருவாக போய் நிதியை வசூல் பண்ணி, துணியில் வசூல் பண்ணி, 50கள்லேயே ஒவ்வொரு ஊர்லேயும் எம்ஜிஆர் மன்றத்தை ஆரம்பித்து அவர் கட்சியை வளர்ப்பதோடு மக்களின் மத்தியிலேயே மக்கள் போற்றுகின்ற திலகமாக, மக்கள் திலகமாக அவர் உயர்ந்தார். திமுகவின் வளர்ச்சியிலே அவருக்கு பெரும் பங்கு உண்டு. அதனால் அவர் ஒரு இயக்கத்தை காண வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்ட போது அந்த இயக்கம் வெற்றி பெற்றது, வளர்ந்தது, வலுவடைந்தது. அதுவரை ஆண்ட கட்சியை தோற்கடிக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு பெருகியது. அதை உதாரணமாக சொல்லி மற்றவங்க வர முடியாது. அவங்க முயற்சி பண்ணட்டும், நான் யாரும் குறை சொல்ல வரல, முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அவர்கள் மனக்கோட்டை மண்கோட்டையாக முடியுமே தவிர அவர்கள் நினைக்கிறபடி தமிழக அரசை கைப்பற்ற முடியாது. திமுகவுக்கு எதிராக என்ன சொல்லணுமோ அது எல்லாம் அதிமுக. அங்கே ஜெயக்குமார்கள் இருக்கிறார்கள், இன்னொருத்தர் மதுரைக்காரர் வந்திருக்காரு, செல்லூர் ராஜு, அவர் வேற விஞ்ஞானி இல்லை, அவர் உதயகுமார். அவங்க பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து
இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் செய்யாத அளவுக்கு சேகர் பாபு அருமையாக செஞ்சிட்டு வராரு. எத்தனையோ கோயில்களுக்கு திருப்பணி முடிஞ்சிருச்சு, குடமுழுக்காற்று நடந்திருக்கு, ஆலயங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. அதுக்கு என்ன செய்யணுமோ திமுக அதை முறையாக செய்கிறது. இந்து ஆலயங்களுக்கெல்லாம் சரியான பராமரிப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணுமோ பாதுகாப்பாக இருக்கணுமோ இருக்கிறாங்க திமுகவில். இந்துத்துவ அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வராங்க. இதனை மதசார்பற்ற கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளும்? அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்காங்க. அதாவது புலிக்கு பயந்தவன என் மேலே படுத்துக்கான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இப்போ இவங்க இந்துத்துவ சக்திகள், அதிமுக யாரோட கூட்டு சேர போகிறான்னு ஒருத்தருக்கு தெரியாது. புதிய கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி திமுக எதிர்த்திடலாமா வீழ்த்திடலாமான்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் நடக்காது. ஆகவே அவங்க ஜனநாயக உரிமை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அதற்கு சரியான முறையில் திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய சேவைகளை முறையாக செய்து கொண்டிருக்கிறது. இது மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் ஊருக்குள்ளே போயிட்டு வரேன், அதெல்லாம் சேரலை. உள்ளே போயிட்டு வர 3 வர 3, அதுவே 6 கிலோமீட்டர் ஆயிரும். 190 கிலோமீட்டர் வருது. 11 நாள். நெஞ்சை ஈர்க்கிற அளவுக்கு, கவர்கிற அளவுக்கு பாடல்கள் வல்ல. பூரா கர்ண கடூரமான இசைக்கருவிகளினுடைய ஓசை தான் கேட்குது, சொற்களே கேட்கறது இல்லை. பழைய பாட்டுகளை கேளுங்க, இசையும் இருக்கும் கருத்தும் இருக்கும். அந்த பாடல் வரிகள் கணீர் 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 என்று செவியிலே ஒலிக்கும். இப்போ கர்ண கடூரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய சத்தம் தான் கேட்குது. அதனால் அதாவது சேரன் ஒரு படம் எடுத்தார், அந்த பாட்டு சமீபத்தில் வந்ததில் நம்பிக்கை ஊட்டுகிற பாட்டு. அவர் கண் தெரியாத அந்த இசை வாசிக்கிறவருக்கு, ஆனால் அந்த பாட்டு ரொம்ப மனதுக்கு தெம்ப கொடுக்குற பாட்டு. அப்படி பாட்டுகள்லாம் போடணும். அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இந்த 40 அந்த பாட்டெலாம் இருக்குது. படங்கள் 12 படம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 11 படங்கள் போடுறதுக்கு 11 படம் போட முடியாது. முதல் நாள் கடைக்கு சேர்த்தா 11 படங்கள் 12 படங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் வச்சு போடுவேன். அதை தூக்கம் வந்தால் தூங்கட்டும். நான் எனக்கு மனதை தொடுகிற படங்கள், மக்களுக்கு கருத்து ஊட்டுகிற படங்கள்னு நான் தேர்ந்தெடுத்த படங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற நண்பரின் படம் இல்லை. 4 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடையும் போது இந்த மாதிரி ஒரு பேரணியை நடத்துறது சரியான நேரமா? எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகும் நான் கண்டனா? நான் 6 மாதமாக எனக்கு உடம்பு சரியில்லை. 6 மாதத்துக்கு முன்னால் போக வேண்டியது தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன், அதில் 1 வருஷம் போயிடுச்சு. பிறகு உடல்நலம் இல்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதில் ஒரு 2 மாதம் போயிடுச்சு. இல்லாட்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டியது இப்போ பிந்தி போகுது. காலையில் எழுந்திரிச்சு 1.5 மணி நேரம் நடக்கிறேன். அது ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறத 3 மணி நேரம் ஆக்கணும். அது ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நடந்துட்டா காலில் கொப்பளம் வராது, அது பயிற்சி ஆகிடும், நடந்துருவேன். வில் பவர் இருக்கு, உருண்டுக்கிட்டு போயாவது மதுரை சேர்ந்துருவே தவிர என் பயணம் நிற்காது. நான் உங்ககிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டேன். மதுவை ஒழிப்பது என்பது என்னுடைய குறிக்கோள். அதுக்காகத்தான் 1200 கிலோமீட்டர் நடந்தேன். எல்லா இடங்களையும் பெண்கள் வரவேற்பு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் நடைமுறையிலே அதை அமுல்படுத்த இயலாத சூழலில் அரசு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே இது சாத்தியமானது. இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் ட்ரக்ஸும் இதை அடியோடு ஒழிப்பதற்கு சாத்தியமானது. இது மதுவை விட கொடுமையானது.
ரொம்ப மிருகத்தனமாக ஆக்கிறோம். இந்த 4 வயலு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை கொண்டு போய் நாசம் பண்ணாங்களே, 4 பேர் ட்ரக்ஸ் அடிச்சிருக்கான். ஆண்டுதோறும் ஜனவரி 1 உங்களை சந்திப்பேன். வருகிற 1ஆம் தேதி உங்களை சந்திக்க முடியாது. ஆனால் பொங்கல்லாம் முடிஞ்சு நான் வந்து அத்தனை பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்களையும் 1ஆம் தேதிக்கு பதிலாக தைப்பொங்கலுக்கு பிறகு ஒரு நாள் உங்களை சந்திப்பேன். ரொம்ப நன்றி.